6 ஸ்பீட்ல கியர் பாக்ஸ் பார்த்துருப்போம், 10 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் 18 ஸ்பீட்ல ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கியர் பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதுதான் இவ்வளோ பெரிய லாரியை வந்து இழுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது டே 13 ஆஃப் டெக்னிக்கல் கண்டென்ட். இது ஈட்டனோட 18 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸில் நார்மலாக நம்ம வண்டியில் பார்க்குற மாதிரி ஒரே ஒரு கியர் ஸ்டிக் லிவர் தான் இருக்கும். அதில் 5 கியர் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது போக ஒரு ஹை ரேஞ்ச் லோ ரேஞ்ச் லிவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்பிளிட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் டைரக்ட் ஓவர் டிரைவ்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷனோட வரும். இந்த கியர் பாக்ஸில் இருக்க கஷ்டமே இதை ஆப்ரேட் பண்ணுறது தான். உங்கள் வண்டி வந்து ஹை லோடில் இருக்குது அப்படின்னா நம்ம கிரால் கியர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கியர் பாக்ஸில் 2 கிரால் கியர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது போக நமக்கு ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பிளிட்டரில் ஓவர் டிரைவ், டைரக்ட் டிரைவ் ஷிஃப்ட் பண்ணி 10 கியர் ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி வண்டியை நகட்டி கொண்டு போயிடலாம். ஸோ அந்த கியர் பாக்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு ஹை ஸ்பீடில் போகும்போது நல்ல மைலேஜ் கிடைக்கும், கிளச்சோட லைஃப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல டியூரபிலிட்டியான ஒரு கியர் பாக்ஸு, அதிகமான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ இதோட ட்ராபேக்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கிட்டு வண்டியை டிரைவ் பண்ணுறது கஷ்டம். இதில் அதிகமான சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவே இருக்காது.